இந்த ஆள் போய் வண்டி எடுத்துட்டான், கிளம்பிட்டு இருக்கிறான். அவ்வளோதான், இங்கே மார்னிங் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உடுப்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஜஸ்ட்டு வந்து வியூ காட்டுறதுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். ஹாய் அண்ட் ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை பாருங்கள் அப்படின்னு நான் இதை முடிச்சுட்டு போய் இதை பாருங்கள். பிகாஸ் இது ஒரு கண்டினியூஷன் மாதிரி போயிட்டு இருக்குது. உங்களுக்கு ஒருவேளை மிஸ்ஸிங் இன்ஃபர்மேஷனோ டிஸ்கண்டினியூட்டியோ இருக்க மாதிரி ஃபீல் ஆகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ முருதேஸ்வர்லேருந்து உடுப்பி வந்து கிளம்பியாச்சு. நமக்கு பேக் சைடில் ஒரு டிஃபன் சென்டர் தெரிய பாருங்கள், ஸ்ரீ துர்காம்பா டிஃபன் சென்டர். இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர்லேருந்து ரிட்டன் போகிற வழியில் கனரா பேங்க் ரைட் சைடு வரும். அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. இங்கே வந்து டிஃபன் வந்து ரீசனபிள் ரேட்டில் நல்லா இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற ஹோட்டல்ஸ் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகம். ஸோ இந்த இடத்துல வந்து டேஸ்ட்டும் ஓகே தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து உடுப்பி போகிறோம், அங்கே வந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். Sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before. And now when I got you, it's all gonna be alright. இப்போ நம்ம வந்து முருதேஸ்வர் டு உடுப்பி போகிற வழியில் மார்வந்தி பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ என்னோடய லாஸ்ட் கர்நாடகா ட்ரிப்லேயும் இந்த இடத்த நான் காமிச்சிருப்பேன். அப்போ வந்து ஆனால் ஒழுங்காக வீடியோ எடுத்துருக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக இங்கிட்டு வந்து NH66 இந்த ரூட் பேர். உடுப்பி டு முருதேஸ்வர் இந்த லைனில் வந்து இருக்கும். இந்த அரேபியன் சீயோடது. இந்த மார்வந்தி பீச் அப்படிங்கிறது என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்து அரேபியன் சி ஓடிட்டுருக்கும், அந்த சைடு வந்து ஸ்ரவதி ரிவர் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் தான் நமக்கு ரோடு இருக்கும். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நமக்கு எனக்கு நேர் ஆப்போசிட்டில் வந்து ரிவர் இருக்குது, ஆனால் ரோடு கிராஸ் பண்ணி போய் காட்டணும். இந்த பீச் தான் வந்து சூப்பராக இருக்கும். வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக ஒரு பிரேக் எடுக்கிறதுக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்பேஸ் இது. இப்போ இந்த இடத்துல வந்து லாங்காக ஒரு பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து உடுப்பியில் வந்து ஒரு கேம்ப் சைட் ஒன்று புக் பண்ணியிருக்கிறோம். அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இடையில வேறு எதுவும் நம்ம எங்கேயாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக நிப்பாட்டணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த கோஸ்டல் கர்நாடகா ரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த நார்த் சைடு வந்து இந்த இடம் தான் அதெல்லாம். ஸோ இந்த ஒரு ஸ்ட்ரெச்சு வந்து பயங்கரமாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து கனெக்டிங் பிரிட்ஜஸ் ஏகச்சகமாக இருக்கும். ஸோ அது வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு சில இடத்துல வந்து பீச் இருக்கும், ஒரு சைடு வந்து ரிவர் இருக்கும். இந்த லைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு விஷயம் வந்து, நீங்கள் மான்சூனில் பிளான் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரையான கிளைமேட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பிடிச்ச மாதிரி இருக்காது. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மான்சூனில் பிளான் பண்ணி வாங்க. ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக என்ஜாய் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம உடுப்பி ரீச் ஆயாச்சு. ஜோன் 51 மால்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம்ப் ஸ்டே வந்து புக் பண்ணியிருக்கிறோம். அங்கே வந்துட்டு காயாக்கிங் அப்புறம் மற்ற சர்வீஸ்லாம் அங்கே கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் வந்து நாளைக்கு மார்னிங் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்துட்டு லஞ்சு முடிச்சுட்டு போய் அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிறது தான் வேலை. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஸ்பாட் ஒன்று பார்த்தோம். ஃபுல்லாக வந்து நம்ம காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் மாதிரி இருக்குது. இங்கே வந்து அவ்வளோ போட் இருக்குது. இதை பற்றி கேட்டோம். இது என்ன மேட்டர்னா, இன்றைக்கி தான் உங்களுக்கு ஃபெஸ்டிவல் மாதிரி இந்த வீக்கு. ஸோ அதனால் எல்லா போட்டும் வந்து இங்கே இப்போ கரையில் இருக்குமா. நைட்டு வந்து பயங்கர செலிப்ரேஷனாக இருக்குமா. நாளைக்கு வந்து ஒரு போட்டியும் பார்க்க முடியாதான். சரி, ஓகே, இதை காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். இங்கே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஸோ வெயில் வந்து பயங்கரமாக இருந்தனால அதுக்கப்புறம் நான் எந்த வீடியோவும் எடுக்கலை. ஈவினிங் வந்து இப்போது சன்செட்காக ஓடிட்டுருக்கோம். இந்த கர்நாடகா ட்ரிப் ஃபுல்லாகவே சன்ரைஸ்க்கும் சன்செட்டுக்கும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். என்னன்னே தெரில. ஸோ எல்லாமே சேஸ் பண்ணி தான் பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் இதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. நம்ம தங்கி இந்த கேம்ப் சைட்லேருந்து கவுப் பீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அங்கே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கோம்.
அதுக்கிடையில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் சைட் வந்திருந்தோம். அங்கேருந்து நியர்பையில் ஷாப் எதுவும் ஓப்பனில் இல்லை. ஸோ டியூ டு பேண்டமிக் அண்ட் ஆல்சோ வந்து கேம்ப் சைட்டில் முன்னாடியே சொல்லியிருந்தோன்னா ஃபுட் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம். நம்ம இது தெரியாமல் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறம் அகெயின் வந்து மேல்பியில் ஒரு வேலை இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து லைட்டாக வந்து ஃபுட்டு மட்டும் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா பீச் சைடு அப்படிங்கிறதுனால ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் காஸ்ட் ஹையாக தான் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி லைட்டாக வந்து ஃபுட் எடுத்துகிட்டு நேராக வந்து கேம்ப் சைட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இப்போ வந்து அகெயின் சன்செட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த ரோடு பார்த்திங்கன்னா ஒன் சைடு ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது, ரைட் சைடு வந்துட்டு பீச்சு. ஸோ இதுவுமே வந்து ஒரு அதை தான் சொன்னேன், இது வந்து கோஸ்டல் கர்நாடகா ரைடு, அதுதான் வந்து பயங்கரமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெச் வந்து சூப்பராக இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஜோன் 51 மால்பி இந்த ஸ்ட்ரெச்சோட பேர். அண்ட் நம்ம தங்கியிருக்க இடத்துக்கு பேரும் அதுதான். ஸோ நான் மற்ற விஷயம் வந்து நான் சன்செட் பார்க்க போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். Sometimes and I can't seem to find a light between the walls I built for myself right in my mind. And then you came over and you showed me love that I never had seen before. And now when I got you, it's all gonna be alright. Thinking about all the things we did tonight. What a time to be alive. Just you and I, just you and I. Only you can put the fire out. இப்போது மால்பி பீச்லேருந்து கவுப் பீச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. நம்ம ரூம்லேருந்து ஒரு 7 to 8 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இங்கே வந்து லைட் ஹவுஸ் இருக்குது, அங்கே இருக்க போகிறோம். ஸோ லைட் ஹவுஸ் மேலே வந்து சன்செட் பார்த்தா சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து லைட் ஹவுஸ் மேலே வந்து அலோவ் பண்ணல. பட் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு இடத்துல உட்காந்துருந்தேன். இங்கே பாருங்கள், டாகோட ஃபுட் பாத் வந்து சூப்பராக இருக்குது. ஃபுட் பிரிண்ட் இந்த சன்செட்டோட பார்க்கறதுக்கு. நான் இப்போ வந்து சன்செட் வந்து டைம் லாப்ஸ் வைக்கிறேன், எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். சன்செட் வந்து டைம் லாப்ஸ் வச்சேன், எப்படி வந்திருக்குன்னு தெரில. ஸோ நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எடிட் பண்ணுறப்ப பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கவுப் பீச்லேருந்து கிளம்பியாச்சு. டைம் வந்து 6:15 ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து போயிட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம டென்ட்டில் வந்து ஸ்டே பண்ண வேண்டியதான். மார்னிங் எழுந்துச்சி காயாக்கிங் போயிட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்பி மேங்களூர் போகிறதா பிளானு. ஸோ மேங்களூர் சிக்மங்களூரா இல்லைனா ஸ்ட்ரைட்டாக சிக்மங்களூரா என்னன்னு தெரில. அதை நான் மார்னிங் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் போய்ட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான். மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். இப்படியே ஒரு 20 ஸ்பீடு பீச்சு, காற்று, 2 பக்கட்டும் மரம். இதுக்கு மேலே வேறு என்னையா வேணும்? இந்த இடம் தான் வந்து ஜோன் 51 மால்பி. இங்கே தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பயங்கரமாக இருட்டிடுச்சு. நம்ம கவுப் பீச்லேருந்து ரிட்டன் வரப்போ ஒரு கடை ஒன்று இருந்துச்சு. அந்த கடை வந்து ஓகே, நமக்கு நியர்பை தான். இந்த கவுப் பீச்சுக்கும் இந்த நம்ம ஸ்டேக்கும் மிடில் இருக்குது அந்த கடை. ஸோ அங்கே வந்து டீசெண்டாக இருந்துச்சு. ஃபுட்டு ரேட்டும் ஓகே, அண்ட் வந்து நல்லா குவான்டிட்டியும் வச்சாங்க. அங்கே வந்து சாப்பிட்டுட்டு இங்கே வந்து நேராக ஸ்டே பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு மார்னிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறேன்.